everyone. Actually, இது ஒரு introduction video நம்மளோட புது சேனலுக்கு. நம்மளோட புது சேனலோட பேரு முஸ்தஃபா அண்ட் ஷர்லி. ஸோ இந்த சேனல் நம்ம எதுக்காக ஓப்பன் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோட செகண்ட் சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் சேனல் வந்துட்டு ஜைட்ஸ் கிச்சன் இந்த இயர் 2020 ஆகஸ்ட் அப்போ நான் அந்த சேனல் ஓப்பன் பண்ணோம். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிச்சன் வீலாக்ஸ், ட்ராவலிங், எக்ஸ்ப்ளோரிங் அந்த மாதிரி தான் போச்சு. ஸோ அதுலேயும் சில வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜைட்ஸ் கிச்சன், இப்போ நான் வந்து ஜைட்ஸ் வேர்ல்டாக அதை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ தாட் ஆஃப் கிவிங் இட் டு மை சன். ஸோ அவனுக்கு வந்து ஒரு சில வீடியோஸு அந்த மாதிரி அவனா பண்ணட்டும், அவனுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனலை வந்துட்டு நான் ஜைதுக்கு கொடுத்துட்டேன். ஸோ அதனால தான் நான் செகண்ட் சேனல் ஓப்பன் பண்ணேன். ஸோ அந்த சேனலில் என்னால் வீடியோஸ் ஒழுங்காக போட முடியல. எதனாலனா நம்ம வீடு வாங்கியிருந்தோம். அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நான் ஹோம் டூர் போட்டிருப்பேன். ஸோ வீடு வாங்கினதுனால நம்மளுக்கு கொஞ்சம் லோன்ஸு அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்துட்டு கார்ப்பரேட் கம்பெனியில் வேலைக்கு போனேன். வேலைக்கு போயிட்டு ஒரு 4 years வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், 9 to 5 ஜாப்ஸ் வந்துட்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமும் நம்மளோட லோன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால நான் வந்துட்டு முஸ்தஃபா கிட்ட பேசினேன். இந்த மாதிரி 9 to 5 ஒர்க் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஜைதுவும் பார்த்துக்க முடியல. ஏன்னா நம்மளோட ஒர்க் வந்துட்டு ஒரு ரூம்குள்ளே போயிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால அதில் வந்துட்டு சர்வே லென்ஸ் இருந்துச்சு, கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து நம்மளை மூவ் பண்ண முடியாது. அங்கேருந்து நம்ம வந்துட்டு குழந்தைக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அவனோட ஸ்டடீஸ்லேருந்து எல்லாமே எஃபெக்ட் ஆச்சு. ஸோ அதனால யோசிச்சு பார்த்துட்டு இருந்தோம், சரி என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கும் போது ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி வை டோன்ட் யூ ஸ்விட்ச் டு யுவர் பேஷன் அப்படின்னு. உன்னோட பேஷன் என்ன இருக்கோ நீ அதை தேடி போகலாமே. உனக்கு லாக்ஸ் பண்ணுறது பிடிக்கும், இந்த மாதிரி கிச்சன் வீலாக்ஸ் பண்ணுறது பிடிக்கும்னா நீ அதை பண்ணலாமே. நீ வந்துட்டு ஸ்விட்ச் பண்ணிக்கோ, உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா. ஸோ நீ வந்துட்டு ஜைது கூடயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியா இருக்கும், வீட்டுக்கும் நல்ல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும் ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் மைண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து யோசித்தேன், ஓகே இது கூட நல்ல ஐடியா தானே, நம்ம தான் பண்ணியிருக்கோமே ஆல்ரெடி, நம்மளுக்கு யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, நம்ம வந்து மறுபடியும் பண்ணலாமே அப்படின்ட்டு ஒரு யோசனை வந்துச்சு. சரி அப்படின்றதுனால தான் இந்த செகண்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த சேனலில் வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு கன்சிஸ்டன்சியாக நம்ம வீடியோ போடலாம். உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ வீடியோஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குக்கிங்கு, அதுக்கப்புறமா வந்து ட்ராவலிங்கு, எக்ஸ்ப்ளோரு, ஷாப்பிங்கு எல்லாமே நீங்களும் சஜஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ வந்துட்டு அடிக்கடிக்கு நம்ம வந்துட்டு நிறைய வீடியோஸ் போட்டு வீக்லி வந்துட்டு ஒரு 3 வீடியோ போடுற மாதிரி தான் நான் பிளான் பண்ணேன். ஸோ வேலையை விடுற வரைக்கும், வேலையை விட்டுட்ட பிறகு கண்டினியூஸாக போடணும் அப்படின்றதுனால நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துட்டே இருக்கும், நீங்கள் பாருங்கள். உங்களோட சப்போர்ட் மறுபடியும் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களை நம்பியும் முஸ்தஃபாவை நம்பியும் தான் அந்த சேனலே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோஸ்க்கு உங்களோட சப்போர்ட், அப்புறம் உங்களோட சஜஷன்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரியெல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இதுதான் இந்த சேனலோட இன்ட்ரடக்ஷன். ஸோ அடுத்த வீடியோஸ் நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் போட போகிறேன். Until then, it's bye from Mustafa and Shirley.